ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். பட் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். ரொம்ப க்ரீமியாக, ஐஸ்கிரீமை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்கள்லாம் சட்டுன்னு சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப செலவும் கம்மியான ரெசிபி தான் இது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டர்ட் பவுடர் மட்டும் இருந்தால் போதும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு காட்டும். வாங்க இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் பால், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை. கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் 2 ஃப்ளேவர் வச்சுருக்கேன், மேங்கோ ஃப்ளேவர் அப்புறம் வெண்ணிலா ஃப்ளேவர். இது வந்து ஒரு 35 ருபீஸ் அவ்வளோதான் இருக்குங்க. ஒரு தடவை வாங்கினா ஒரு 6 தடவை பண்ணலாம் நம்ம. ஸோ அதுக்கப்புறம் சின்ன சைஸில் ஒரு ஆப்பிளும் ஒரு மாதுளப்பழமும், பெருசாக இருந்தால் அரை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். பாலை வந்து ஹீட் பண்ணுறப்ப நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து நல்லா பாலை கிண்டி விடுங்க. ஒரு பக்கம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கட்டிகள் இல்லாமல் இருந்து நம்ம பாலில் வந்து ஊற்றுறப்ப நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கும், இல்லைன்னா கட்டியாக இருக்கும். அதனால தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிச்சிட்ருக்க பாலில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ பாலும் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இதோட நம்ம இந்த ஆடைகளெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறத இதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம், ஏன்னா டக்குன்னு இதை வந்து கட்டி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறப்பயே உங்களுக்கு அந்த ஃப்ளேவரோட ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஊற்றி கொஞ்ச நேரத்துலேயே பால் வந்து நல்லா கெட்டியாகிடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ கிண்ட நமக்கு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக கிடச்சிரும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் சர்க்கரை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். ஒரு 5 நிமிஷத்துக்கு விடாமல் கிண்டிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில், ரொம்ப ஃபுல் ஃப்ளேம் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ இது நல்லா ஆறட்டும். ஒரு 1/2 hour கழித்து நம்ம இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஒரு சின்ன கப் அளவுக்கு மாதுளையும் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஆப்பிளும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நாள் வச்சு நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியான ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி கிடச்சிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக சட்டுன்னு பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க இது. நீங்கள் ஐஸ்கிரீம் வாங்கணும், அது பண்ணணும், அதில் என்ன கலந்துருப்பாங்க அப்படிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் ரொம்ப ஃப்ளேவர் இருக்குது, ஸ்ட்ராபெரி இருக்குது, வெண்ணிலா, மேங்கோ, நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸும் நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம்.